அதிமுகவில் என்ட்ரி கொடுத்து விட்டதாக பேசிய சசிகலாவுக்கு ஏற்கனவே எக்ஸிட் கொடுத்தாச்சே என ஜெயக்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். எந்த நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. அம்மா ஒரு முடிவெடுத்து தெரியும் உங்களுக்கு. திரும்ப சசிகலாவும் சரி, சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி, கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லி முழுமையாக ஓஎஸ் காரனை விட்டு, அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்கள் பாணியம் சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானே? ரெண்டு விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனால சேர்த்தாங்க, அவங்களை ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதன் பிறகு என்னாச்சு, 2021 தேர்தலுக்கு முன்பு திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க, நான் அரசியல் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் புதுசாக சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆகிட்டுன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாதது. அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு குமுறி போயிருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும்? அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2017-18 இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.